ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாமனி அரசு என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பிலேருந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீடாரில் ஒரு மதராசாவை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது கவான் என்பவர் நிறுவியிருப்பார். மதராசா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரியை தான் மதராசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்தில் நிறுவியிருப்பார்னா பீடார் என்ற இடத்துல நிறுவியிருப்பார். அல்லது முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவிய இடம் எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பீடார் என்பது தான் சரியானது. இன்னொரு இடம் இருக்குது, பெரார் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம எக்ஸாமில் 4 ஆப்ஷன் அதுவும் கொடுப்பாங்க. அதாவது ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் கரெக்டாக இந்த வார்த்தையை படிச்சுக்கோங்க, எந்த இடம்னு சொல்லிட்டு. பீடார் என்பது தான் சரியானது. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நூலகத்தை அமைத்திருக்கிறார். இந்த மதராசாவில் கல்லூரியில் ஒரு பெரிய நூலகத்தை நிறுவியிருப்பார். அந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா 3000 கையெழுத்து நூல்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சிறந்த கவிஞராகவும் எழுத்தாளராகவும் விளங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணிதத்தில் புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் முகமதுவின் தலை சிறந்த பிரதம மந்திரியாக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் என்பவர் 3ஆம் முகமதுவின் தலைச்சிறந்த பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமனி அரசின் வளர்ச்சிக்கு முக்கியமாக காரணமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் என்பவர். இவர் பாமனி அரசுக்கு ரொம்ப முக்கியமானவர். இவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாமனி அரசின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் ரொம்ப முக்கியமானவர். கோல்கொண்டா கோட்டையை கட்டிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிருஷ்ணதேவ் என்பவர் கட்டியிருப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரங்கல்லை தலைநராக கொண்ட காகதிய வம்ச அரசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமனி கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணம் பார்த்துக்கோங்க. 4 கட்டடக்கலை இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இது பாமனி அரசர்களுடைய கட்டடக்கலை. இது குல்பர்காவில் பார்த்திங்கன்னா எந்த கோட்டை கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாமி மஸ்ஜித் என்ற கோட்டை கட்டியிருப்பாங்க. ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா கோல்கொண்டா கோட்டை கட்டியிருப்பாங்க. பீடாரில் பார்த்திங்கன்னா சாந்த் மினார் என்பது கட்டியிருப்பாங்க. பீஜப்பூரில் பார்த்திங்கன்னா கோல்கும்பாஸ் என்ற கோட்டை கட்டியிருப்பாங்க. இந்த கோல்கும்பாஸ் கோட்டை முணுமுணுக்கும் கோபுரம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4மே ரொம்ப முக்கியமானது. இது மேட்சிங் பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா குப்தர்களுடைய கட்டடக்கலையில் 5 கொடுத்து அது தவறானது எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் இப்போ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் கேட்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.